இன்றைக்கு உள்ள சொற்பொழிவை தொடங்கி விடலாம். இந்த இன்னைக்கு வந்து நம்ம 169, 170 என்ற 2 இறுதி திருக்குறள்களை, அதாவது அழுக்காராமை அதிகாரத்தினுடைய 2 இறுதி திருக்குறளை நாம் பார்க்க போகிறோம். அதுல அந்த திருக்குறள் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கெடும் நினைக்கப்படும் என்பதற்கு பல்வேறு விதமான விளக்கங்கள் இருக்கின்றன. அதுல அதுல ஒரு சின்ன உங்களுக்கு நான் முறையான வணக்கம் எல்லாம் சொல்லலை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் பெப்சி வந்து பங்கெடுக்க முடியாதனால நானே இந்த நிகழ்ச்சியை தொடங்கி ஆரம்பிக்கிறேன். அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சி நடவாது. ஏனென்றால் நாங்கள் வெளியூர் பயணத்திலே இருப்போம். ஹைடல்பர்க்கில் நடக்கக்கூடிய ஒரு காஞ்சி புராணம் பற்றிய ஒரு கருத்தரங்குக்கு செல்ல வேண்டியிருப்பதனால அடுத்த சனியும் அதுக்கு அடுத்த சனியும் இருக்காது. 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதின்னு நினைக்கிறேன், அந்த சனிக்கிழமை நாம் தொடங்கலாம். இந்த இதுல நினைக்கப்படும் என்ற ஒரு சொல் இருக்கிறது. நினைக்கப்படும் என்பது அது அது அவர் பத்தி ஒரு கருத்து சொல்லல. அதாவது பொறாமைக்காரன் செல்வத்தோடும் பொறாமை இல்லாதவன் செல்வமின்றியும் இருப்பது நினைத்து பார்க்கப்படும் என்ற ஒரு திருக்குறளை சொல்லியிருக்கிறார். அதற்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது. அதுக்கு பரிமேலழகர் ரொம்ப வித்தியாசமான ஒரு குறளை சொல்லியிருக்கிறாரு. உளவாயின் அப்படி ஒரு கருத்து இருந்தால் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அந்த உளவாயின் என்று சொல்வது என்பதால் அப்படி தெரியல, அப்படி இருந்தால் என்ற ஒரு அர்த்தம் படுகிற அதாவது பொறாமைக்காரன் பணக்காரனாக இருப்பதும் பொறாமை இல்லாதவன் வறியனாக இருப்பதும் நினைக்கப்படும் என்ற கருத்து. அப்படி ஒரு கருத்து சொல்லுவாங்க, அப்படி இருந்தால் என்ற பொருள்பட பரிமேலழகர் எழுதியிருக்கிறார். நாம் நினைக்கிற மாதிரி உள்ள கருத்துக்களை எல்லாம் அவர் வேற மாதிரி சிந்திச்சு பார்த்துருக்காரு. அதாவது ஒரு அறிவை பற்றிய ஒரு சிந்தனை இதில் இருக்கிறது. நினைக்கப்படும் என்று நினைக்கிற போது இந்த கருத்தை இங்க சொல்லிவிட்டு அடுத்த திருக்குறள அவர் தெளிவாக வற்புறுத்துகிறார். இல்லை இல்லை, அது சரியில்லை, இந்த கருத்து சரியில்லை. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அகுதிலார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல்லை என்று சொல்லி அவர் அளவியல் முறையில சொன்னால் ஒரு மாதிரி நெகட்டிவ் அஃபர்மேட்டிவ்ல நெகட்டிவ் யூனிவர்சல் நெகட்டிவ்ல சொல்லியிருக்கார். அடிச்சு சொல்றாரு, யூனிவர்சல் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது தீர்மானமான ஒரு கருத்தாக அதுல எதிர்மறை சொற்களை ஆண்டு தீர்மானமான ஒரு உரையை அமைத்திருக்கிறார். அது சரியில்லை, அதெல்லாம் கிடையாது, நினைக்கப்படும் சொல்லுவாங்க, நாம் அப்படி ஒரு கருத்தை கேட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருது. எனவே இந்த ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிற போது நாம் எல்லா கருத்தும் எல்லாரும் சொல்லுகிற கருத்தும் அப்படியே முற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதாவது அந்த ஒரு கருத்தை நாம் சொல்லுகிற போது அது முற்றிலும் ஒரு நிறைவுரையாக கம்ப்ளீட் நாலேஜ், அறிவோர் அறியாமை கண்டற்றால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால திருக்குறளை பார்த்தீங்கன்னா, திருக்குறள் பல கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் பல கருத்துக்களும் கால தேச வர்த்தமானங்களுக்கு ஏற்ப மாறக்கூடியவை, அனுபவத்துக்கு ஏற்ப மாறக்கூடியவை, நாம் புரிந்து கொள்வதற்கேற்ப மாறக்கூடியவை என்ற பெரிய ஒரு தெளிவோடு தான் அவர் பேசியிருக்காரு. அதனால நினைக்கப்படும் சொல்லிட்டு போயிட்டார். அதுல நீங்க இதை பத்தி சொல்ற போது நான் கொஞ்சம் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சா, நான் அதுக்கு நேரம் இல்லை. மணிமேகலையில இந்த 30வது அதிகாரத்துல பௌத்த கருத்தியல்கள் சில சொல்லப்பட்டிருக்கு. பவத்திர மருகன பாவை நோற்ற அதுல அதுக்கு முன்னாடி 28லயும் ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல பிரமாண ஆபாசங்கள், அதாவது நாம் பிரமாணங்கள் அறிவை பெறுவதற்கு வாயில்கள் என்று நாம் கொண்டிருக்கிறோம். பல வாயில்கள் இருக்கு, 10 வாயில்கள் இருக்குது, 3 வாயில்கள் இருக்குது. அதாவது கண்ணால காண்பது, பிறருடைய கருத்தை அனுமானிக்கிறது, பிறருடைய உரை என்று 3 நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதன் மூலமாக ஒரு கருத்து. இந்த உரை இதுல வரக்கூடிய குற்றங்கள்,
இந்த குற்றங்களை பத்தி எல்லாம் விரிவு பேசுகிறேன். நான் அந்த விளக்கத்துக்கு நான் போகல. அது வந்து 8 குற்றங்கள் இருக்குது. பிரமாணங்கள்லயே 8 குற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய பிரமாணங்கள் வந்து குறைவிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒன்றை ஒன்றாக திரிதல், திரியப் போடல், விரிக திருப்பியை வெள்ளி என்று உணர்தல், சின்ன ஒரு ஒரு கீழே கிடக்கக்கூடிய ஒரு 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 சிப்பியை வெள்ளி அப்படின்னு நாம் நினைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் ஒரு செண்டு வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு மரத்தை இது மகனோ யாரோ மனுஷன் நிற்கிறான் நினைக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நான் அதுக்கெல்லாம் போகல. அதாவது ஒரு கருத்தை நாம் வந்து கேட்கும் போதும் அதை அதாவது சொல்றாங்க இல்லையா, தீர விசாரித்தறிவதே மெய், கண்டதும் போய் கேட்டதும் போய் தீர விசாரித்தறிவதே மெய் என்று சொல்கிறார்கள் இல்லையா. அது மாதிரி அந்த தீர விசாரித்த சார் தொடங்கிடுது சார், உள்ள வாங்க சார். சார் உள்ள வாங்க, தொடங்கிட்டேன், தொடங்கி நடக்குது, சொற்பொழிவு நடக்குது. வாங்க வாங்க சார், வாங்க. எனவே அப்புறம் நயம்னு ஒரு கோட்பாடு இருக்கு. பிரமாணமா, அதாவது நம்முடைய அளவியல் குற்றங்கள், அப்புறம் நயம் என்ற ஒற்றுமை நயம், வேற்றுமை நயம்னு எல்லாம் நம்ம பேசுவோம். அதுபோக சமணர்கள் சொல்லக்கூடிய நயம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதாவது யானை கண்ட குருடர் போல ஒரு பொருளை நாம் எப்படி ஒன்றை ஒன்றாக உணர்கிறோம், ஒன்றை ஒன்றாக உணர்வது, பிற உணர்தல் என்றெல்லாம் இருக்குது. குறை அறிவு வந்து எப்பொழுதும் குறை. அதனாலதான் சமணர்கள் வந்து அதை வந்து சியாத்வாதம் என்று சொன்னார்கள். அதாவது சப்த பங்கி நியாயம், 7 வகையான அது இருக்கலாம். உண்டு, இல்லை, அறிவனாதது, உண்டும் இல்லையுமாம், உண்டும் அறிவனாதுமாம், உண்டும் இல்லையும் அறிவனாதுமாம், இல்லையும் அறிவனாதுமாம், இல்லையும் உண்டும் இப்படி வந்து 7 விதமாக அதை சொல்லுவாங்க. எனவே உண்மைங்கிறது நம்ம வந்து நாம் பேசுவது எல்லாமே ஒரு வகையான ஒரு குறை அறிவு தான், இன்கம்ப்ளீட் நாலேஜ். அதனால அது எல்லாத்தையும் நம்ம அவர்கள் மேல மற்றவர்கள் திணிக்கணும்னு இல்லை, அதை கேட்டு அப்படியே ஆராயாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை என்பதற்கு தான் இந்த திருக்குறள் உதாரணமாக இருக்கிறதும் எனக்கு தோன்றுகிறது. நாம் திருக்குறளுக்கு போகலாம். திருக்குறளுக்கு போகிற போது இந்த திருக்குறள் வந்து 169 அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் செவ்வியான் கேடும் ரெண்டும் நினைக்கப்படும். நினைக்கப்படும், எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் ஆராயப்படுகிறது. ஆராயப்படும் என்பது என்ற அந்த செயற்பாட்டு வினை விகுதி யாக கொண்டால் அது விசாரிக்கப்படும், ஆராயப்படும் என்று பொருள் சொல்லலாம். இன்னும் சில பேர் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா, இந்த பொறாமை உடையவன் ஆக்கத்தோடு இருக்கிறான், நடுநிலையோடு இருக்கக்கூடியவன் கெட்டு போய் விடுகிறான், இதற்கு உரிய காரணம் என்ன என்று ஆராய வேண்டும் என்ற ஒரு கருத்தை பெருமையாளர் சொல்றாரு. அதுல அவருக்கு கவனிக்க வேண்டாம், அதுல அவர் சொல்லக்கூடியதுல மணக்குடவர் வந்து நேரடியாக சொல்லிட்டு போயிடுறாரு. அது ஏன்னா மணக்குடவர் உரைகள்லாம் இந்த பகுதியில தெளிவா இல்லை, அதை நாம் பார்க்க போறோம். அழுக்காற்று நெஞ்சத்தானுடைய ஆக்கமும் செவ்விய நெஞ்சத்தானுடைய கேடும் விசாரிக்கப்படும், ஆராய்ந்து பார்க்கப்படும், ஏன் என்று ஆராய்ந்து பார்க்கப்படும் என்று சொல்லி, அதாவது அந்த நயம் ஒரு விஷயத்தை நாம பார்க்கிற போது அதை நாம் எந்த பார்வையில பார்க்கிறோமோ அதுக்கேற்பதுக்கு பொருள் சொல்றோம். உதாரணமா வந்து பல்லக்கு சுமப்பவன் பல்லக்கை சுமந்து கொண்டு போகிறான், பல்லக்கு மேலே ஒருத்தன் அமர்ந்து கொண்டு போகிறான் என்று சொல்கிற போது ஒருத்தருக்கு பரிமேலழகர் போன்றவர்களுக்கு என்ன தோன்றுகிறதுன்னு சொன்னால், அது வந்து புண்ணியம் பண்ணுவன் பல்லக்கில உட்கார்ந்து கொண்டு போகிறான், தீமை செய்தவன் சுமந்து கொண்டு போகிறான்னு தோன்றுது. ஆனால் பல வேற கோணங்கள்ல பார்க்கலாம். அதாவது அதை நாம் வேற முறையில் பார்க்கறதா இருந்தா, அந்த வினைப்பயன் என்ற வினைப்பயன் உங்களை சுமந்து கொண்டு போகிறது. வினைப்பயனை செய்த நீங்கள் பல்லக்கின் மேலே அமர்ந்து போகிறீர்கள். நீங்கள் அந்த பல்லக்கு சுமப்பவனை கட்டுப்படுத்தலாம், நல்ல நெருக்கி போன. அதாவது உங்க வினைகளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். வினைகளை நீங்கள் கட்டுப்படுத்தினால் அந்த வினைகளின் மூலமாக நீங்க உங்க செல்ல வேண்டிய நெருக்கி அவனை ஆணையிட்டு செலுத்த முடியும் என்று கூட நம்ம விளக்கலாம். எனவே இதை பார்க்காதே என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. எனவே ஒரு கருத்தை பார்ப்பது என்பது
அதுதான் நயம் என்று சொல்றாங்க. அது வந்து பிராக்மேட்டிக்ஸ் என்று இன்றைக்கு மொழியியலாளர் சொல்றார். நீங்க அந்த மொழி பயன்பாட்டை அதை எப்படி பார்க்குறீங்க என்பதை பொறுத்து இருக்கு. எனவே நாம் ஒரு விஷயத்தை நாம் பல்வேறு கோணங்களில் நம்ம பேசுகிறோம். எனக்கு சட்டுன்னு ஒரு ஞாபகம் வந்தது. அது இங்க பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதாவது நிறைய நம்ம பொய்களை கேட்கிற போது ரொம்ப பொய்ய பேசாதப்ப காதை செவிடா போயிருதுன்னு சொல்றேன். இந்த தேர்தல் சமயத்துல நம்முடைய முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். உங்கள் பொய்களை கேட்டு கேட்டு கேட்பதற்கு எங்கள் காதுகள் என்ன பாவம் செய்தனவோ. ஒரு கவித்துவமா தெரிஞ்சது. அது அது பொதுவா எல்லாருக்குமே பொருந்தும். ஆனால் பிறருடைய பொய்களை கேட்பதற்கு நம்ம காதுகள் என்ன பாவம் செய்தனவோ. காது குருடா போச்சு செவிடா போச்சு அப்படின்னு சொல்றது ஒன்று. காது என்ன பாவம் பண்ணிருக்கு இது எல்லாருடைய பொய்யும் கேட்க வேண்டியிருக்கிறது. அது எல்லாருக்குமே எல்லாருடைய பொய்களை கேட்கிற போது அதை நம்ம பொதுவாக சொல்லலாம். எனவே ஒரு கருத்தை நாம் சொல்லுகிற ஒரு கோணம் இருக்கிறது. அதை நாம் பார்க்கிற கோணம் ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் நயம் என்று பார்க்கிறோம். நயம் என்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது. நியாயம் என்று இருக்கிறது. இதன் மூலமாகத்தான் ஒரு கருத்துக்களை எல்லாம் வந்து நம்முடைய தத்துவ விளக்கங்களா சேர்க்கிறார். நம்முடைய தத்துவங்கள் எல்லாமே ஸ்பெக்குலேட்டிவ் தான். நம்முடைய இந்தியன் பிலாசபி அப்படிங்கிறது ஸ்பெக்குலேட்டிவ். அதாவது ஸ்பெக்குலேட்டிவ்னா இது மாதிரி உள்ள பிரமாணங்களுடைய அடிப்படையில அனுமானம் போன்றவற்றை வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய முடிவுகள் தான். அவையெல்லாம் முடிந்த முடிவுகள் இல்லை. அவையெல்லாம் ஒரு காலத்துல வந்து முடிந்த முடிவுகள் போல சொல்லப்பட்டன. அதனால சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸே வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா எல்லாமே வந்து நீங்க பரிசோதனை பண்ணி எம்பிரிக்கலா வேலிடேட் பண்ணியாகும். ஆனா அது வந்து அது முற்ற முடிந்த சயின்ஸ். அது மாதிரி பிலாசபி ஒரு கட்டத்துல ஒரு சயின்ஸ் மாதிரி இருந்தது. இன்னைக்கு அதுக்கு அடுத்த நிலையில இன்றைக்கு அறிவியல் வந்து விட்டது. அறிவியல் தொடர்ந்து அறிவோர் அறியாமையை விரித்து கொண்டே போகிறது. எனவே நம்ம எல்லாமே முற்றிலும் தெரிந்து விட்டோம், நம்ம எல்லாமே ஃபைனலா ஆயிடுச்சுன்னு சொல்றது வந்து ஒரு உண்மை கிடையாது. இதை வந்து சமணர்கள் தான் நம்ம இந்திய தத்துவத்திலேயே, அதனாலதான் சமணர்கள் வந்து மிக செல்வாக்கு பெறவில்லை. சமண கோட்பாடு ஏன்னா இஸ் வெரி ஓப்பன், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றான். ஓஹோ அப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ, எண்ட்லெஸ் சர்ச்ன்னு சொல்லுவாங்களே, அதாவது தீராத ஒரு தேடல். எனவே எந்த முடிவு இல்லாம ஒரு முடிவாக போகிற போது ஒரு வெளிப்படுத்தணும் இருக்கு. திருவள்ளுவர் அந்த குழுவை சார்ந்தவர் தான். அதனால திருக்குறள்ல வந்து நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஹேண்டட், ஃபைனல் கிடையாது. நாம வந்து ஃபைனல் மாதிரி சொல்லுவாரு, ஆனால் ஃபைனல் ஹேண்டட் கிடையாது. அப்ப இங்க பாருங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் கோட்டத்தினை பொருந்திய மனதை உடையவனது ஆக்கம். மனம் அது தனம் இருக்கு, மனம் அது மனம். மனத்தை உடையவனது ஆக்கமும் மனம். அவ்விய நெஞ்சம் மனத்தை, அவ்வியன கோட்டம்னு எடுக்கிறார் பொருள். ஆக்கவும் செவ்வியான் கேடு நினைக்கும். ஏனை செம்மையுடையவனது தாதர் ஏனை செம்மையுடையவனது கேடும் உளவாயின அவை ஆராயப்படும். அப்படி இருந்தா இல்லைங்கிறத அடுத்த வாரியில அடிச்சு சொல்ல போறார். அதனால்தான் அவர் வந்து மிக கவனமாக பரிமேலழகர் இந்த வாக்கியத்தை அடுத்த ஒரு குறளில் உள்ள வாக்கியத்தோடு தொடர்புடுத்தி பேசுகிறார். எனவே அவருடைய விளக்கம் அப்படி இருந்தால் ஆராய்ச்சி செய்யப்படும், அப்படி இல்லை அப்படி அதுக்கு அவர் விளக்கம் சொல்றாரு. கோட்டம் என்று அழுக்காறு, உளவாய் என்பது எஞ்சி நின்றது, அது வந்து சொல்லெச்சம். எஞ்சி நின்றதுங்கிறது சொல்லெச்சம். சில வேளைகளை நம்ம வாக்கியங்கள்ல வந்து சில விடுபட்டு நம்ம அந்த சொற்கள் எஞ்சி நிற்போம், அதைத்தான் சொல்றாரு. அதுக்கு மறுபடியும் விளக்கம் சொல்றாரு. ஆக்கக்கேடுகள் கோட்டமும் செம்மையும் ஏதுவாக வருதல் கூடாமை. ஆக்கமோ கேடு, ஆக்கம் வந்து மனக்கோட்டத்தினாலும் பொறாமையினாலும், கேடு வந்து செம்மையினாலும் வர்றது சாத்தியம் இல்லை. எனவே இது எப்படி வந்தது என்று அறிவுடையவரால் இதற்கு ஏது ஆகிய பழவினை யாது என்று ஆராயப்படுகிறது. எனவே இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமோ என்று ஆராயப்படுதலின் நினைக்கப்படுகின்றார் ஒரு விளக்கம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காரு. சிலப்பதிகாரத்துல மாடலமறையோன் என்று நினைக்கிறேன். மாடலமறையோன் மதுரைக்கு போகின்ற வழியிலோ அல்லது எங்கேயோ கோவலனை சந்திக்கிறான். சந்திக்கிற போது இம்மை செய்தன யானறி நெல்வினை உம்மை பயன்கள் ஒரு தனி உழந்து இத்திருத்தகு மாமணி கொழுந்துடன் போன்றது. அவன் சொல்கிறான், நான் எனக்கு தெரிய நீ செய்ததெல்லாம் நல்வினை தான் இந்த பிறவியிலே செய்திருக்கிறாய். நீ உன் துணைவியோடு வந்து இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறாயே, இதற்கு முன்ஜென்ம வினைப்பயன் காரணமோ என்று சொல்லி
அவன் முன் செய்த வினையை நினைவு கொள்கிறான் மாங்காட்டு மருது என நினைக்கப்பட்டவாறு அறிக என்று சொல்லி அதை எடுத்துக்காட்டா கொடுத்திருக்கிறார். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், படும் என்பது நினைக்க, அதை நினைச்சாலே அந்த கருத்து அடிபட்டு போயிடும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. இப்படி பல விதத்துல நம்ம சொல்லலாம். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நய கோட்பாட்டின்படி நாம் ஒரு கருத்தை எப்படி வேணாலும் விளக்கலாம். சரி. அப்போ ஆஹ் இந்த நய கோட்பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு எடுத்துக்காட்டு கூட, வேடிக்கையான எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம். சிலப்பதிகாரத்துல இருந்து ஆமா, கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகளும் போகின்ற வழியிலே உறையூர்ல இருக்கக்கூடிய ஒரு சோலையில தங்கியிருக்கிறார்கள். ஒரு சமண சிலாதல பள்ளியில தங்கியிருக்கிற போது அங்கே வழிபோக்கர்களாக சென்ற ஒரு ஆணும் பெண்ணும் இவர்களை பார்க்கிறார்கள். பார்த்து கவுந்தியர்களும் கேட்கிறார்கள், இவர்கள் யார் என்று அவர்கள் கேட்கிறார். அது எம் மக்கள், எம் பிள்ளைக அப்படின்னு. அப்போ உடனே அவங்க துடுக்கா கேட்கிறாங்க, ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியாக இருப்பார்களா? இது அவன் பார்வை. உடனே கவுந்தியடிகள் அவர்களை நரியாக ஆகுமாறு சபித்ததாக அந்த கதை இருக்கிறது. அப்போ நாம வந்து பார்க்குற பார்வையை நன்றாக அது சுட்டி காட்டுகிறேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த ஒரு கருத்தை அவன் சொல்றான். இவன் தேவநாய பவனர் என்ன பண்றாருன்னா இதை கொஞ்சம் விளக்குறாரு. அது அவிய நெஞ்சத்தான் ஆக்கும் பொறாமை மனத்தானது செல்வமும் செவ்வியான் கேடும், பொறாமை கொள்ளாத செவ்விய மனத்தானது வறுமை அல்லது துன்பமும் எக்காரணியம் பற்றி நிறுந்தன் என்று ஆராயப்படும். எதனால அப்படின்னு ஆராயப்படும். அவர் வந்து பெரும்பாலும் பரிமையாளரை ஒட்டி தான் விளக்கத்துறார். இரு நிலைமையும் இயற்கைக்கும் அறநூற்கொள்ளுக்கும் மாறாய் இருப்பதால் அவற்றிற்கு காரணம் பழவினை என்பது ஆராய்ச்சியால் அறியப்படும் என்று சொல்லி அவரெல்லாம் வந்து அந்த கருத்துக்கு உடன்படாதவர் இருந்தால் அவரே அப்படி சொல்கிறார். அதற்கு சிலப்பதிகார சொல்றார், இம்மை செய்தனை ஆனறி நல்வனை உண்மை பயன்கள் ஒருதனை உழந்து இத்திருத்த மாமனை கொழுந்துடன் போந்ததுங்க சொல்லிட்டு பட்டணத்தார் பாட்ட கூட சொல்றாரு, என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன், இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவனை யாதொன்றும் இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவனையோ இங்கனே வந்து மூண்டதுவே. நான் இந்த பிறவியில் ஒன்றும் செய்யலையப்பா தீவனை, எனக்கு முன் செய்த தீவனை தான் வந்து மூண்டதுவோ என்று சொல்லி அவர் சொல்றாரு, எடுத்து காட்டுறாரு. சிதம்பரனார் பல அதாவது மணக்குட உரை அவர் அச்சிட்டு இருக்கிறார். பல பாடங்கள்லாம் வந்து வேற மாதிரி இருக்கிறது. அவர் திருத்தி இருக்கிறாரா என்ன ஒன்றும் தெளிவாகவே தெரியவில்லை. மணக்குட ஒரு பாடம் நினைக்க கெடும், மற்ற 4 பாடம் நினைக்கப்படும் என்று சொல்றாரு. இதற்கு எடுச்சுவடிகளில் ஆதாரம் இருக்கிறதான்னு தெரியவில்லை. ஏன்னா அடுத்த மணக்குட ஒரு உரை இல்லை அடுத்த செய்யுளுக்கு, அடுத்த திருக்குறளுக்கு. ஏன்னா நம்ம செம்பரிப்புகள்லாம் வருகிற போது தான் இதுக்கெல்லாம் தெளிவுகள் கிடைக்கும். எனவே இவர் வந்து நினைக்கப்படும் என்று நினைக்கிறார் சிதம்பரனார். அதாவது கோடிய உள்ளத்தானது செல்வமும் நேரிய உள்ளத்தானது வறுமையும் ஒருவர் நினைக்கும் கால அளவிலே அழியும். ஒரு நினைத்த உடனே அழிந்து விடும், நினைக்கப்படும். ஒருவரால் பெரியவர்களால் நினைக்கும் பொழுது அது கெட்டு போயிடும்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. அது வந்து ஒரு பிரபோத சந்திரோதயத்திலிருந்து கொடுத்திருக்காரு. பிரபோத சந்திரோதயத்தை பற்றி நம்ம கடைசியில பார்க்க போறோம். பிரபோத சந்திரோதயம் என்பது ஒரு வடமொழியில எழுந்த ஒரு தொடர் உருவக நூல், ஒரு அலிகாரிக்கல் பிளே. அதுல வந்து குணங்கள் அல்லது பண்புகள் தான் உருவகப்படுத்தப்பட்டு ஆணாகவும் பெண்ணாகவும் சொல்லப்படும். இதுல பொறாமை என்பது ஒரு ஒரு பாத்திரமாக வருகிறது. பொறாமையினுடைய மனைவி பேர் அசூயை. அதை பத்தியெல்லாம் நான் எடுத்து பேச போறேன். இந்த நூலை வடமொழியிலிருந்து மொழிபெயர்த்ததாக மாதை திருவேங்கடநாதர் என்பவர் பேரிலே வழங்குகிறார். மாதை திருவேங்கடநாதர் என்பவர், மாதை என்பது மாத்தூர் என்று தஞ்சை மாவட்டத்தில் இருந்த திருவேங்கடநாத ஐயர் என்பவர் முத்துகிருஷ்ண நாயக்கருடைய தளவாய் பிரதானியாக திருநெல்வேலி பகுதியிலே ஆட்சி செய்தார். அவருடைய பையன்களுக்கு தமிழ் கற்பிக்கிறதுக்காக இலக்கண வழக்கம் வைத்தியநாத தேசியரை நியமித்தார் என்றும், அப்பொழுது அவர் உருவாக்குனதுதான் இலக்கண வழக்கம் என்றும் ஒரு செய்தி இருக்கிறது. இதுல
இந்த பிரபோத சந்திரத்தை மாதை திருவேங்கடநாதர் மொழிபெயர்த்தார் என்று ஒரு கருத்து இலக்கிய வரலாறு சொல்லப்பட்டது. அவர் சமஸ்கிருதம் தெரிந்தவர், சமஸ்கிருதத்திலிருந்து. ஆனால் இல்லை, இதை செய்தவர் இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர் தான் என்று பரிதிமாற்கலைஞர் அவர்கள் மிக ஆராய்ந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அப்படி இருந்துமே இன்றைக்கு வரைக்கும் இலக்கிய வரலாற்று நூல்களில் பிரபோத சந்திரோதயம் என்ற இந்த வேதாந்த நூலை, வேதாந்த தத்துவ விளக்க நூலை, அதாவது நீலகேசி மணிமேகலை மாதிரி இருக்கும், அதுல பல மதங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து அதை விளக்கி அதை மறுக்கிற மாதிரி இருக்கும். அதுல உருவகங்களாக வரும், அஞ்ஞவதை பரணை, பாசவதை பரணை மாதிரி. அப்ப இந்த நூல் மாதை திருவேங்கடநாதர் எழுதவில்லை என்று பரிதிமாற்கலைஞர் மிக விரிவான ஒரு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காரு. நான் அதையெல்லாம் எடுத்து பார்க்கிற போது அது தவறாக, அவருடைய பாயிரங்கள்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு, அதாவது ஆதித்திருவேங்கடநாதன் இல்லைன்னா இந்த நூல் வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் சொல்றதை வைத்துக்கொண்டு அவர் தான் எழுதினாருன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் அமைச்சரா இருந்தவர், அமைச்சர்னா முதலமைச்சர், பாண்டிய நாட்டினுடைய முத்துகிருஷ்ண நாயக்கனுடைய ஆட்சியிலே அவர் பெரிய மினிஸ்டர் இருந்தார். அவருக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருந்திருக்குமோன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் தமிழ் இலக்கியத்திலிருந்து நிறைய செய்திகளை பிரபோத சந்திரத்துல இங்கே விடைபெறவர் மாதிரி போகுது, நிறைய கொண்டு வந்திருக்காரு. அதுல ஒரு கருத்து அவர் சொல்லியிருக்காரு, பொல்லாதவர் நன்மை பொருந்துவதும் நல்லார் மிக வந்துயர் நண்ணுவதும் தொல்லார் வினையால் வரினும் தொடர்பாய் நில்லாதெனும் வாய்மை மொழி நிச்சயமே, வாய்மொழி நிச்சயம். இது இந்த ரெண்டு திருக்குறள் கருத்தினுடைய கருத்து. அதுக்காகத்தான் சொல்ல வந்தேன். இந்த குறளும் அடுத்த குறள் இல்லைன்னு அவரை அடுத்து பேசுறாரு. இல்லை, இது அது உண்மை கிடையாது. அடுத்த திருக்குறள் தெளிவா சொல்றாரு, அழுக்கற்ற அகண்டாரும் இல்லை அகுதிலார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல்லை என்று தெளிவா சொல்றாரு. பொறாமை உள்ளவன் ஒரு காலம் உட்பட்டது கிடையாது, பொறாமை இல்லாதவன் கெட்டு போனதும் கிடையாதுன்னு சொல்லி அடிச்சு பேசுறாரு. எனவே தொடர்பாய் நில்லாதனும் வாய்மொழி நிச்சயமே. எனவே இந்த ரெண்டு திருக்குறளையும் அப்படி புரிந்து கொண்டு எழுதியிருக்கிறார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நம்முடைய இலக்கண விளக்க வைத்தியநாத தேசிகனுடைய ஒரு ஒரு ரெண்டு குறளுக்குரிய விளக்கமாக நான் அதை பார்க்கிறேன். இதை நம்ம சிதம்பரம் பிள்ளை அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கார். அவர் மேற்கோள் காட்டினால பிரபோத சந்திரோதயத்தை எடுத்து பார்த்தபோது பிரபோத சந்திரோதயத்துல பல செய்திகள் கிடைத்தன. அது அடுத்த திருக்குறளுக்கு பொருத்தமாக இருக்கும்போது நான் இங்க பேசுறேன். எனவே இவை இரண்டும் விரைவில் நீங்குவனேன்னு சொல்லியிருக்காரு. வரதராசனார் பொறாமை விருந்திய நெஞ்சத்தானுடைய ஆக்கமும் பொறாமை இல்லாத நலருடைய கெடும் ஆராயத்தக்கவேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பொறாமை கொண்ட மனத்தவன் உயரும் அது இல்லாத நல்லவனின் தாழ்வும் பற்றி ஆராய்க என்று சாலமன் பாப்பையா அவர் எழுதிட்டு போயிருக்காரு. சரி, இதனுடைய வாக்கியம் பார்க்கலாம். அவிய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும், ஆக்கமும் கேடும், ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஆக்கம் கேடும் நினைக்கப்படும், அதான் வாக்கியமைப்பா இருக்கிறது. நினைக்கப்படுங்கிறத நாம பார்த்தோம்னா பொதுவாக அப்படி இருக்கலாம், நினைக்கப்படும், அப்படி இருந்தால் நினைத்து பார்க்கலாம். அதனாலதான் உளவாயின் என்று சொன்னார். அப்படி இருந்தா நினைச்சு பார்க்கலாம், நினைச்சு பார்ப்போம், ஆனா அது கிடையாதுயா என்று அடுத்த திருக்குறள் தெளிவாக சொல்லுகிறது. எனவே அப்படி நாம அதை பார்க்கணும். எனவே நினைத்தல், கருதுதல், உணர்தல், அறிதல், காண்பது, காட்சி, காட்சியவர் என்று திருக்குறளிலே பல இடங்களிலே வருகிறது. இந்த ஒரு கருத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும், ஆராய வேண்டும், நாட வேண்டும், கருத வேண்டும், உணர வேண்டும், அறிய வேண்டும், காண வேண்டும். காட்சியவர், மாசரு காட்சியவர், காட்சி, காட்சியில் என்று சொல்லி நெற்காட்சி என்று இந்த சமண அந்த தரிசனம் என்று சொல்லி அந்த கருத்தை திருக்குறள் அடிக்கடி நம்ம வர்றத பார்க்குறோம். எனவே இந்த இது ஒரு வகையான அப்படி சொல்லி இருக்குது, உளவாயின் ஆராய வேண்டியதுதான் என்று சொல்லிவிட்டு இது முதல் வாக்கியம். அடுத்த வாக்கியத்துக்கு நம்ம போகணும். ஏன்னா அப்படி நாம் புரிந்து கொண்டால் இதுக்கு நாம் நாம் அந்த ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கிறது அல்லது முன்வினை தீவினை போன்ற விஷயங்களை எல்லாம் பொருத்தலாம். அது அவருடைய நய கோட்பாடு, அறிவியலாளர் நய கோட்பாடு. அதை ஒத்துக்கொள்ளாதவர்கள் அது இல்லை என்ற அடுத்ததை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இந்த திருக்குறள் இப்படி நாம் நினைக்கிறதுக்கு அவ்விய
நெஞ்சத்தான் என்ற அந்த திருக்குறள் உதவி செய்கிறது. அவ்விய என்பது கோட்டம். அவ்வியம் என்பதுல அவ்வித்துன்னு வரும் பின்னாடி அடுத்தது. அவ்வித்து அழுக்காருடையானை செய்யவள் என்று சொல்லி வரும். எனவே அவ்வியம் என்பது அவ்வித்து என்று வரும். அவ்வியத்திலிருந்து அவ்வித்து என்ற ஒரு வினைச்சொல் கிடைக்கிறது. எனவே அதிகார தொடர்பு நோக்கி இவர் காரியரத்தன கவிரார் சொல்றாரு, அதிகார தொடர்பு நோக்கி அவ்வியமும் அழுக்கார் என்றார். அவ்வியத்தையும் அழுக்காருன்னு சொல்லியிருக்காரு. அவ்வியமும் அழுக்காருக்கு இன்னொரு சொல்லாக வருகிறது என்று சுட்டி காட்டுகிறார். பொய் குறளை அவ்வியம் அழுக்காருமை. பொய் ஒரு பக்கம், குறளை, பொய்யும் குறளையும் ஏகதேசம் ஒன்று, அவ்வியம் அழுக்காரும் என்ற பிரித்தார் என்று ஒரு கருத்து சொல்லியிருக்கார். இது மேற்கோளாக செவ்வி என்பது நடுநிலைமை, செவ்வியான் என்பது நடுநிலை உடையவன் என்ற கருத்து சிலப்பதிகார அடியார்களார் வேணிற்காதையில எடுத்து காட்டுகிறார். செவ்விய நல்லன் என்று ஒரு இடத்துல வர்றது என்ன, அந்த இடம் மறந்து வச்சு, அவனும் செவ்விய நல்லன் என்று வரும். இளவேனிலோ யாரோ செவ்விய நல்லன், அதுக்கு இதை எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காரு. செவ்வியான் அப்படிங்கிறது நடுநிலை உடையவன் என்பது. அடுத்தது இலக்கணத்துல ஈரெழுத்துக்கள் கூடி ஓரெழுத்து போல வரும் அவுகார போலியை போற்றாக்கால், இது அவுகார போலி. அவ்வியம்ங்கிறது அவ்வுன்னு ஓ லா அப்படின்னு வருது இல்லையா, அவ்வியம் என்று வர வேண்டியது அவ்வியம்னு வருது. ஆவா போற்றாக்கால் செய்யுளியலில் கொண்ட எதிகையோடு மாறுபட்டு இலக்கண வழி நிகழும். செவ்வியான் கேடும், அந்த எதுகையில சே வா வர்ற மாதிரி வா வந்திருக்குது. அவ்வுன்னு நம்ம எடுக்கக்கூடாது, அது அவுகார போலியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பிரயோகத்துல சொல்றாரு. சங்கரம் சிவாயர் போன்றவர்களும் சொல்றாங்க, தொடை நோக்கி செய்கண் வரும் அவுகார போலி என்று அவுகார போலியை இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்புறம் அவுகார குறுக்கமாகவும் இருக்கிறது. அவ்வியம் என்பது அவுகார குறுக்கமாக வருகிறது என்று சொல்லி அவ்விய நெஞ்சம், அவ்வியங்கிறது ஒன்றை மாத்திரை வருகிறது என்று சொல்லி சிவஞான முனிவரும் சொல்லியிருக்கிறார். எனவே இப்படி இந்த திருக்குறள் அமைக்கிறது. இதுல நம்முடைய குமரேசா, திருக்குறள் குமரேச என்பால சித்திராங்கதன் உதாரணமா சொல்றாரு. சித்திராங்கதன் கதையை நான் பார்க்கல, எனக்கு யாராவது தெரிஞ்சு சொல்லுங்க, எனக்கு தெரியல. சித்திராங்கதன் கதை மறந்து போச்சு எனக்கு. சித்திராங்கதன் முன்பு படித்திருக்கிறோம். சித்திராங்கதன் ஒரு நாடகம் கூட இருக்கு. சித்திராங்கதன் கதை என்னன்னு தெரியல. அன்று சித்திராங்கதன் ஏன் அவ்வியம் செய்தும் வாழ்ந்தான், குண்டினன் ஏன் மன்னன் குமரேசா என்றேனும் அவ்விய நெஞ்சத்தானாக்கும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். தெரியல எனக்கு, அது பார்க்கணும், தெரியல. சரி, அடுத்ததுக்கு போவோம். அடுத்து 170. இதுல இதற்கு முந்தைய திருக்குறளுக்கு ஒரு விடை, அதற்கு ஒரு விளக்கம். சார், நான் சொற்பொழிவு செய்துட்டு இருக்கேன் சார். நான் சொற்பொழிவுல இருக்கிறேன், நீங்க வாங்க. சொல்லுங்க. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அகுதியிலார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அகுதியில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். அடுத்த திருக்குறள். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அகுதியில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். இதுதான் இறுதி திருக்குறள். இதுல பாத்தீங்கன்னா முதல் திருக்குறள் சொன்ன அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம், அதுக்கு பதில் சொல்றாரு. அழுக்கற்று அகண்ட கிடையவே கிடையாது, அப்படி இல்லை. இது முக்கியமான ஒரு திருக்குறள். இந்த திருக்குறள் வாக்கியம் இது மாதிரி வாக்கியம் திருக்குறள் அதிகம் கிடையாது, இது ஒன்றுதான் இருக்கிறது. இது ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சிறப்பான ஒரு அளவியல் வாக்கியம். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அகுதியிலார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல்லை. இது எப்படி அந்த அளவியல் வாக்கியமா இருக்குன்னு நம்ம பிறகு பார்க்கலாம். இதுக்கு மனக்குட ஒரு உரை இல்லை. இந்த மனக்குட ஒரு உரைக்கு பதிலாக என்ன பண்ணிருக்காங்கன்னா திருக்குறள் உரையை எடுத்து அச்சடிச்சு வச்சிருக்காங்க நிறைய இடங்கள்ல. என்னன்னு ஒன்றும் புரியல. அதாவது நம்ம திருக்குறளை பத்தி இவ்வளவெல்லாம் நம்ம பெருமையா பேசுகிறோம், என்னமோலாம் நமக்கு செய்ய வேண்டும் நினைக்கிறோம். அதனால இந்த மாதிரி பல உரைகள் தாறுமாறாக கிடக்கின்றன. அதுக்கு பாத்தீங்கன்னா அழுக்காற்ற செய்தி பெரியனாயிரம் இல்லை, அச்செயலில்லாத பெருக்கத்து நீங்கினாரும் இல்லை என்று சொல்லி இந்த திருக்குறள் வரிமையாளர்களுடைய தான் எடுத்து போட்டிருக்காங்க. தண்டமானதி சீர் தெளிவா சொல்றாரு.
அழுக்காற்று அகன்றாரும் இல்லை என்று தண்டபாணியார் விருத்தி உரை பாடுங்கிறாரு. ஒன்றுமே தெரியல எனக்கு, விளக்கமே எனக்கு கிடைக்கல. தண்டபாணியார், நாகை தண்டபாணியாருங்கிற ஒரு உரை இருக்கு. அவர் அழுக்காற்று அகன்றாரும் இல்லைன்னு ஒரு பாடம் கொண்டிருக்காராம். அதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். சரி, இவர் உரை கிடைக்கவில்லை. அச்சு புத்தகங்களில் பரிமேலழகர் உரையே காணப்படுகிறதுன்னு தண்டபாணி தேசிகர் எடுத்தார். அப்புறம் நம்முடைய இவருடைய சிதம்பரனார் பதிப்புல அழுக்கார் உடையான்கண் என்று ஆராய்தலின் முன்பு சொன்னதே இப்பொருள், முன்பு சொன்னதே அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. அது ஏட்டுச்சோடியில் இருக்கா என்று எனக்கு தெரியல. பொருள் வந்து இப்பொருள் கேடு உண்டாகாது என்பது பொருள். இது மனக்குட உரையை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. எனவே மனக்குட உரையை இன்னும் சரியாக பதிப்பிக்க வேண்டும். நேற்றே ஏதோ ஒரு செய்தித்தாளில் வந்தது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு உரை, திருக்குறள் உரை கிடைத்திருக்கிறது. திருக்குறள் உரை கிடைத்திருக்கிறது. அந்த திருக்குறள் எண்கள்லாம் மாறி கிடக்கின்றன என்று ஒரு செய்தி பார்த்தேன். அது என்ன உரைன்னு எனக்கு தெரியல. சரி, இதுல மனக்குட உரையை பற்றி உள்ள தெளிவில்லை என்பதை சொல்லிக்கொண்டு பரிமேலழகர் உரைக்கு போகலாம். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை. அழுக்காற்றை செய்து அழுக்கற்று, இந்த இடத்துல இந்த சொல் நீங்க கவனிக்க வேண்டும். அழுக்கறுதல், அழுக்கறுத்தல் என்ற 2 வடிவங்கள் திருக்குறளிலே இருக்கின்றன. கொடுப்பது அழுக்கறுப்பான் என்று சொல்கிற போது அழுக்கறுத்தல் என்ற 11வது வினைத்திருக்கிறது. அழுக்கற்று என்று சொல்கிற போது அழுக்கறுதல் என்ற 6வது வினைத்திருக்கிறது. இந்த 2 வடிவங்களும் திருக்குறளிலே இருக்கின்றன. இந்த அழுக்கறு என்ற சொல்லே திருவள்ளுவர் படைத்துக் கொண்ட சொல் தோன்றுகிறது. அதுல 2 வகையான வினைத்திருவுகள் காணப்படுகின்றன. அது பார்ப்போம் நம்ம அடுத்து. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை. எனவே இது 6வது வினைத்திருவாக, அதாவது விடு, விட்டு, புகு, புக்குங்கிற மாதிரி, நடு, நட்டுங்கிற மாதிரி உள்ள வினைத்திருவு. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை. அகன்றுதல், அகழ்தல் அப்படின்னு சொன்னா நீங்குதல்ங்கிறதா நமக்கு இன்றைக்கு தெரியும். ஆனால் அகழ்தல் என்பது விரிதல், பெரிதாதல் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அழுக்காற்றை செய்து பெரியராயினாரும் இல்லை. அகன்றார்னா பெரியராயினார் இல்லை. அகுதி இல்லார், அச்செயல் இல்லாதார். அழுக்காறு என்ற அழுக்கற்றுங்கிற வினையச்சம், அழுக்கறுதல் என்ற அந்த செயல் இல்லாதார் பெருக்கத்தின் நீங்கினாரும் இல்லை. பெருக்கத்திலிருந்து நீங்கினாரும் இல்லை. இந்த வாக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான வாக்கியங்களாக இருக்கின்றன. அதற்கு ஒரு நுட்பம் இருக்கிறது, அதை நாம் பார்ப்போம். இதுல அச்செயல் இல்லாதார்க்குள் என்றும் பாடம் உண்டு. அச்செயல் இல்லாதார் அப்படிங்கிறது இல்லாதார்க்குள் என்றும் பாடம் உண்டுன்னு தேசிகரையா கொடுத்திருக்காங்க. ஏடிச்சுவடிகள் நாம் பார்க்க வேண்டும். இதுல இவை 2 பாட்டானும் கேடும் ஆக்கம் வருவதற்கு ஏது ஒருங்கு கூறப்பட்டது. முதல்ல இதுலயும் ஒன்றாக படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. பொறாமைப்பட்டு பெருமையுற்றவரும் உலகத்தில் இல்லை, பொறாமை இல்லாதவராய் மேம்பாட்டிலிருந்து நீங்கினவரும் இல்லை என்று வரதராசனார் எளிமையாக எழுதியிருக்கார். பொறாமை கொண்டு உயர்ந்தவரும் இல்லை, அது இல்லாத போது தாழ்ந்தவரும் இல்லை. சாலமன் பாப்பையா மிக எளிமையாக எழுதியிருக்கார். இதுல அழுக்கறுத்து என்று சொன்னால் அழுக்கறுத்து அகன்றாரும் இல்லை என்று அந்த வினைத்திருவை போட்டால் அது கனிச்சீராக வந்துவிடும். அல்லது அழுக்கறுத்து அகன்றாரும் இல்லை என்று சொன்னால் யாப்பில நிறைய வந்து அது புரட்சி வரும். எனவே அழுக்கற்று என்று ஒரு வடிவத்தை, அதாவது எப்படி வந்து நம்ம வந்து சில வடிவங்கள் விடு, விடு என்ற வடிவம் விட்டு என்ற 6வது வினைத்திருவம் வருது, அதாவது விடுதல். அப்புறம் விடுத்தல் என்று 11வது வினைத்திருவம் வரும். இரண்டுமே செய்யப்படும் பொருள் குன்றாவினையாக வரும். இங்கே இரண்டுமே அழுக்கறுதல், அழுக்கறுத்தல் என்ற 2 வடிவங்களுமே செய்யப்படும் பொருள் குன்றிய வினையாக, பொறாமைப்படுதல் என்ற பொருளாக வருகிறது என்று தோன்றுகிறது. பொதுவாக இத்தல் வந்ததுன்னா, வல்வினை வந்ததுன்னா பெரும்பாலும் செய்யப்படும் குன்றாவினையாக இருக்கும். ஆனால் பொறாமைப்படுதல் என்ற செய்யப்படும் குன்றிய வினையாக வருகிறது. அது விடு, விடுத்தல் போல, விடு விடுத்தல் செய்யப்படும் குன்றாவினையாக வருவது போல இந்த அழுக்கறுதல், அழுக்கறுத்தல் என்பது செய்யப்பொருள் குன்றிய வினையாக 2 வடிவங்களும் வந்தனவாக இருக்கலாமோ தெரியல. இது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இதுல
வாக்கியம் பார்த்தீங்கன்னா, அழுக்கற்ற அகண்டாரும் இல்லை. 2 வாக்கியம் தெளிவா இருக்குது. அகுதியிலார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல்லை. ரெண்டும் இல், இல்லை, 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 இல். சரி. இதுல இதுல பாத்தீங்கன்னா, இது அளவியல் அமைப்புல பாத்தீங்கன்னா வந்து நம்ம உரைகள்னு சொல்லுவாங்க. ப்ரொபோசிஷன் சொல்லுவாங்க. ப்ரொபோசிஷனை வந்து அடிப்படை பேசிக்கான ப்ரொபோசிஷன் 4 ப்ரொபோசிஷன் சொல்லுவாங்க. அதாவது உடன்பாட்டு நிறைவுரை, யுனிவர்சல் அஃபர்மேட்டிவ், காகங்கள் எல்லாம் கருப்பு, குதிரைகள் எல்லாம் ஒற்றை குளம்புடையவை. இது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ். உடன்பாடு கம்ப்ளீட், அந்த அந்த உண்மை முழு உண்மையை சொல்லுகிறது. இது அதே வந்து பர்டிகுலரா இருக்கும். சிலது உடன்பாட்டு குறையுரை, சில மலர்கள் நறுமணம் உடையவை, சில குதிரைகள் உண்மையானவை. இது வந்து சில நறுமணம் இல்லாதவை என்று வரும். இன்னொன்று எதிர்மறை நிறைவுரை, யூனிவர்சல் நெகட்டிவ். இப்ப நம்ம போட்டிருக்கிறது யூனிவர்சல் நெகட்டிவா தான் போட்டிருக்காரு. பறவைகள் குட்டி போடுவதில்லை, சிங்கம் சாகபட்சணி என்று. யூனிவர்சல், அதாவது நிலையான உண்மை, நெகட்டிவ். சரி, அது எதிர்மறை குறைவுரை, சில மலர்கள் நறுமணம் உடையவை, சில குதிரைகள் உண்மையில்லை அப்படின்னு வரும். எனவே இங்க பாத்தீங்கன்னா அழுக்கற்று அகண்டாரும் இல்லைங்கிறது எதிர்மறை நிறை, யூனிவர்சல் நெகட்டிவ். இதே யூனிவர்சல் அஃபர்மேட்டிவா சொல்லலாம். ஆனா சொன்னா அதுக்கு ஒரு 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 ஆழம் கிடைக்க மாட்டேங்குது. அழுக்காறு இல்லார் உயர்வாரே உண்டு, அழுக்காறு இல்லாதவர்கள் உயர்வாரே உண்டு, அழுக்காறு இல்லாதவர்கள் உயர்வாரே உண்டு என்பது அது வேற எங்கேயோ அதை திசை திருப்புற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகுதியார் பெருக்கத்தில் தீர்ந்தாருமில், அதுவும் மறுபடியும் சொன்னா யூனிவர்சல் நெகட்டிவ், 2வது வாக்கியம். அது வந்து அழுக்காருடையார் உயர்ச்சியில் தீர்ந்தாரே உலர், உடன்பாட்டு நிறைவுரை, யூனிவர்சல் அஃபர்மேட்டிவா சொன்னா அது அவ்வளவு இதா வரல. எனவே நீங்க உடனே சில அழுக்காருடையவர்கள் அகழ்வார் என்று சொல்ல முடியாது, அது பொய்யா இருக்கும். ஏன்னா யூனிவர்சல் அது கிடையாது. அது வந்து பர்டிகுலர் நெகட்டிவ். அது பர்டிகுலர் நெகட்டிவ் வர முடியாது இல்லை. அதாவது இந்த வாக்கியத்துல பர்டிகுலர் நெகட்டிவ் வராது. உடன்பாட்டு உரை பொய்யாகத்தான் இருக்கும். எனவே அழுக்கற்று அகண்டாரும் என்பது முற்றிலும் வற்புறுத்துவதாகும். அதுல வந்து ஒருத்தர் கூட அழுக்கார் உடையவனாக இருந்து உயர்வானவன் இல்லை என்ற கருத்து வற்புறுத்துவதாக இருக்கும். உள்ளார்கள் என்று சொல்லவே முடியாது. அழுக்கார் உடையவனாக இருந்து ஒரு சிலர் வந்து நல்லா இருக்கானே என்று சொல்லவே முடியாதுன்னு அவர் வந்து யூனிவர்சல் அதை நெகட்டிவாக சொல்கிறார். எனவே இந்த வாக்கிய அமைப்பை அவர் கை கொண்டதுனாலதான் வந்து இந்த கருத்து ரெண்டுமே, இந்த 2 வாக்கியமுமே எதிர்மறை நிறைவுரையாக, அதாவது அது ஒருத்தன் பொறாமை உள்ளவன் ஒருத்தன் கூட நல்லவனா செல்வனா இருக்க முடியாது, பொறாமை இல்லாதவன் வந்து கெட்டு போயிருக்கவும் முடியாது. எனவே என்ற கருத்தை ஆழமாக வற்புறுத்துவதாக உள்ள ஒரு வாக்கிய அமைப்பாக நாம் பார்க்க வேண்டும். எனவே அளவியல் நிலையில பார்த்தால் இது வந்து எதிர்மறை நிறைவுரை என்று நாம் சொல்லலாம். எனவே இப்ப நம்ம சொல்லடவுக்கு போகலாம். அழுக்காற்றை செய்து, அழுக்கற்றுனா அழுக்காற்றை செய்து, அழுக்காறு என்ற பெயர் சொல்லிலிருந்து இது வந்தது என்று பல இலக்கண ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அகன்றாரும் பெரியராயினாரும், அகல்தல் என்பதுக்கு 2 பொருள் இருக்கு. நீங்குதல், திருக்குறள்ல 2 பொருள் இருக்கிறது. விரிவாதல், பெரியராதல், நீங்குதல் என்ற பொருள் இருக்கிறது. இல்லை குறிப்பிடமிட்டு, அகுது அச்செயல், இல்லார் குறிப்பு நேரான பெயர் உங்களுக்கு தெரியும். பெருக்கத்தின் பெருக்குன்னா செல்வத்தில் இருந்து நீங்கினாரும் இல்லை, தீர்ந்தார் நீங்கினார் இல்லை. ஏன்னா அகன்றார்னு நாங்க சொல்றது வந்து நீங்குதல் பொருள் இல்லை, தீர்ந்தாருங்கிறது தான். இதுதான் நீங்கினார் பொருள். அவர்கள் நீங்கினாரும் இல்லை. இதுல ஒரு சின்ன விளக்கம், அது ரொம்ப விளக்கமா போகணும் இல்லை. ராமானுஜ கோயிராயர் கொஞ்சம் அவர் சொல்லியிருக்கிற கருத்துல கொஞ்சம் ஒரு குழப்பம் நிற்கிறது. அழுக்கார் என்னும் பண்பு பெயர் தொழிற்பெயராங்கால் அழுக்கரல் என நிற்கும். அதிலே நின்று முக்கால வினைமுற்றுக்கள் அழுக்கற்றான் அழுக்கறான் என்றான் அழுக்கறுப்பான் என வரும். இங்க அழுக்கருவான் தான் வரும். அழுக்கற்றான் என்பது அழுக்கருவான்னு தான் வரும். விட்டான் என்று சொன்னால் விடுவான்னு தான் வரும், விடுப்பான்னு வராது. எனவே அவர் அது சொல்லியிருக்கிறது 2 பேரடைம் இருக்குல்ல, 2 வடிவத்தினுடைய பேரடையுமே அவர் குழப்பிட்டாரு. அதனால் அழுக்கற்று என்ற இறந்த கால வினைச்சம் வந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அதனுள்ளே முதநிலை வினை அழுக்கரு என நெற்றில் காண்க. எனவே அழுக்கரு என்பது ஓகே. ஆனா அழுக்கறுத்தல் என்று 11ஆகவும் வரும், அழுக்கற்று என்ற அழுக்கறல் அழுக்கறுத்தல் என்ற 2க்கும் பொதுவான ஒரு வினைப்பகுதியாக அழுக்கரு வரும்.
அழுக்கறுத்தான் என்பது அழுக்கறுப்பான் என்ற திரிவுக்கு பொருந்தும். அழுக்கற்றான் என்பது அழுக்கருவான் என்பதற்கே பொருந்தும். எனவே கொஞ்சம் மிக்ஸ்டப் பண்ணியிருக்காரு. அதனால ஏனென்றால் அழுக்கறுதல் அப்படிங்கிறது அழுக்கற்று, அழுக்கற்றான், அழுக்கறுகிறான், அழுக்கருவான்னு வரும். அழுக்கறுத்தான், அழுக்கறுத்தல் என்ற 16வது தெரிவு அழுக்கறுத்து, அழுக்கறுத்தான், அழுக்கறுக்கின்றான், அழுக்கறுப்பான்னு வரும். எனவே அந்த வடிவங்களை அவர் கொஞ்சம் மிக்ஸ்அப் பண்ணிட்டாரு, கலந்து விட்டார் என்று எனக்கு தோன்றுது. அகழ்தல் என்பதற்கு நீங்குதல், பிரிதல், கடத்தல், விருத்தி அடைதல், விசாலித்தல் என்ற பொருள் இருக்குது. இந்த 2 பொருளும் திருக்குறளிலே இருக்கிறது. அகலாக்கடை என்பது விரிதல், ஆகாறு அளவு ஈட்டிதாயினும் கேடிலை போகாறு அகலாக்கடை. மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்தது இல்லை, அது நீங்குதல்ங்கிற பொருள். அகலாது அணுகாதுங்கிறதுலே நீங்குதல் என்ற பொருள் வரும். இன்னும் அகி அகன்ற அறிவுங்கிற போது விரிந்தா என்ற பொருள் வரலாம். அழுக்கற்ற அகன்றாருங்கிறதுல இங்கேயும் விரிதல் என்ற பொருள்ல வரும்னு பார்க்கிறோம். எனவே இப்படி இந்த சொல்லாட்சிகள் இருக்கின்றன. எனவே இவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, இந்த குதிரைகள் கொம்புள்ளவை, குதிரைகள் கொம்புடவே அல்ல, இது மாதிரி 2 வட்டங்கள். இதை டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இந்த உரைகளுடைய டிஸ்ட்ரிபியூஷனை சொன்னோம்னா, பொறாமையோட ஒரு காலத்திலும் உயர்ந்தவனாக இருக்க முடியாது. 2 வட்டங்களும் தனித்தனியாகத்தான் இருக்கும் என்று நம்ம அளவியல் முறையில நம்ம விளங்கிக் கொள்ளலாம் என்று சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது முடித்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். மேற்கோளாக இது இல்லை என்பன இரு சொற்கள் என்பதற்கும் அவற்றின் செய்யுள் வழக்கிற்கும் வருகிறது. பெயரடியாக பிறந்த வினை அழுக்காறு என்ற பெயரில் இருந்துதான் இந்த வினை வருகிறது என்று அவர் நினைக்கிறார். சரி, இதுல இவர் என்ன சொல்றாருன்னா, அன்று அவிந்தார் நூற்றுவரும் ஐவர் ஏன் ஆக்கமுற்று குன்றாமல் வாழ்ந்தார் குமரேசா, அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அகுதிலார் பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல்லை. அதாவது 100 ஐவரும் இதற்கு உதாரணமாக திருக்குறள் குமரேச வெண்பாவில் ஜெயவீர பாண்டியனார் கொடுக்கிறார். இதுல அடுத்தது நம்முடைய பிரபோத சந்திரோதயத்தில் நிறைய இருக்கு. நான் எல்லாவற்றையும் நான் வாசிக்க போறதில்லை. பிரபோத சந்திரோதயத்தில் வரக்கூடிய பொறாமை என்ற ஒருவன் அவனுடைய மனைவி அசூயை அவன் சொல்றான். அது நிறைய கதைகள் இருக்கு, அது ரொம்ப சுவையான கதைகள் இருக்குது. நான் சிலவற்றை சொல்றேன். ராவணன் முதலில் 3.5 கோடி ஆண்டு ஆயுளை வரமாக பெற்றவுடன் மாயனால் மீண்டும் 1.5 கோடி என்று கேட்க செய்து. அதாவது ராவணன் முதல்ல சிவங்கிட்ட கேட்கிற போது 3.5 கோடி கேட்டாரா. உடனே குறுக்க புகுந்துக்கிட்டு திருமால் சொன்னாரா, இன்னும் 1.5 கேளு அப்படின்னு சொன்னாரா. அதனால முதல் கேட்ட வரவும் போயிடுச்சு என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்றாரு. அசூயாக எங்கள் செயல். திலீப சக்கரவர்த்தி 100 யாகம் செய்ய முயன்று 100வது யாகம் செய்யும் போது அவனுடைய யாக குதிரையை இந்திரன் கவர்ந்து கொண்டு போய்விட்டான். யாகத்துக்கு இடையூறு விளைவித்தது இந்த பொறாமை. கும்பகர்ணன் தவம் செய்து பிரம்மனிடம் நித்தியத்துவம் வேண்டும் என்று வரம் கேட்கிறான். கேட்க இருக்கிற போது சரஸ்வதியை கொண்டு அவன் வாயில நாக்கில பிறழ வைத்து நித்திரைத்துவம் என்று கேட்க செய்தது பொறாமையாகிய அசூயின் எங்கள் செயல். ராமனுக்கு பட்டாபிஷேகம் போது கூனி கதையும் சொல்றாரு. அப்புறம் அந்த வாமன முனிவர்கிட்ட 3 அடி மாவலி 3 அடி கேட்கிற போது அசுரகுரு சுக்கராச்சாரியரை தடுக்கிறாரு. இப்படி எல்லாம் கதைகள், நிறைய கதைகள் அவர் கொடுத்திருக்கிறாரு. இப்படி இந்த பொறாமை என்ற ஒரு கருத்தாக்கம் திருக்குறள்ல தான் மிக தனியாக ஒரு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அழுக்காறு என்ற சொல்லை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த சொல்லாட்சி திருக்குறள்ல மட்டும்தான் இருக்கிறது. இந்த அதிகாரத்துல அவர் பயன்படுத்துகிற சொற்கள், குறிப்பாக இதெல்லாம் நம்ம பௌத்தத்துல இந்த கருத்து கொஞ்சம் இதை ஒட்டிய கருத்துக்கள் நிறைய இருக்கிறது. பௌத்த இதுல கூடுதலான பௌத்தத்திலிருந்து வந்திருக்கலாமோ. எல்லா இதுலயும் ஈர்ஷை, அசூயை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் பௌத்தத்துல இதுக்குரிய கதைகள் நிறைய புத்த ஜாதக கதையில இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இதுல அவர் பயன்படுத்துகிற சொற்களை மட்டும் சொல்லிட்டு அது நிறைய செய்வது. இது நான் சொன்ன 10-40 திருக்கு இது அழுக்காருக்கு ஒருவர் பன்மொழி இருக்கிறது. அதுல தாயாதித்தனம்ங்கிறது முக்கியமான சொல்ல சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவர்களுக்கு வர்றதுதான் பொறாமை என்பது போல ஒரு கருத்து இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அது மிகவும் நம்ம கவனிக்க வேண்டியது. எனவே வள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த சொற்களை மட்டும் நான் சொல்லி, அவர் சொல்லக்கூடிய சொற்கள்
அழுக்காறு என்ற சொல்லு 2 இடத்துல வருகிறது. அழுக்கறுப்பான் ஒன்று வருகிறது. அழுக்காறு 4வது திருக்குறள்ல வருகிறது. அழுக்கார் உடையான், அழுக்கறுப்பான், அவ்வித்து, அவ்வித்தல், அவ்வியம், அவ்விய நெஞ்சம் என்பதையும் பயன்படுத்துகிறார். எனவே அழுக்காறு, அவ்வியம் என்ற 2 சொற்களும் பொறாமைக்கு திருக்குறளில் வருகின்றன என்று பார்க்கிறோம். எனவே இந்த இதுலேயும் வந்து பெரும்பாலும் விளக்க நிலையில தான் சொல்லப்படுது. அழுக்காறு கொள்ள வேண்டாம் என்பது போல உள்ள கருத்துக்களை விட அழுக்காறு உடையவனுக்கு என்னெல்லாம் தீமைகள் வரும், அழுக்காற்றுடைய நன்மைகள், அழுக்காறு இன்மையினுடைய நன்மை என்பது மட்டும் சொல்லியிருக்காரு என்று சொல்லி இந்த அதிகாரத்தை நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். நன்றி. அழுக்கார் இந்த அவ்விய நெஞ்சத்தானாக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும்னு ஒரு இது சொல்றாரு இல்லையா? அதனால அது நம்ம உலகளாவிய உண்மை. அதாவது அழுக்காறு உடையவன் வந்து வெற்றி பெற்றதில்லை, அழுக்காறு இல்லாதவன் வந்து தோல்வி கண்டதில்லை அப்படிங்கிற மாதிரி தானங்க இந்த குரல் இது. அதே சமயத்துல அந்த அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் வந்து அது ரெண்டும் ஒரு மாதிரி முரண்பாடா இருக்கான்னு எனக்கு ஒரு முரண்பாடு இல்ல. அதான் பாருங்க, அது அப்படி இல்ல அப்படி நினைக்கப்படும். சொல்லிட்டு இருக்காங்க, ஊர்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா, ஆனா இல்லன்னு அடுத்த குரல்ல சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா அது இல்லை என்பது திருவள்ளுவருடைய கருத்து. நினைக்கப்படும், ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு திரிகிறாங்க, ஆனா அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அது தீர்ந்தாரும் இல்லை. அடுத்த திருக்குறள் அடிச்சு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி நாம் புரிந்து கொண்டால் இந்த குழப்பம் வராது. அதனாலதான் பரிமேலழகர் தெளிவாக உளவாயின் அப்படி இருந்தால், அப்படி ஊர்ல எப்படியாவது இருந்ததுன்னா அதை யோசிக்கலாம், ஆனா அது கிடையாதுப்பா சொல்றாரு. இங்க அழுக்குற்றுங்கிறது இல்ல, அழுக்கற்று என்றால் அதான் இதை பத்தி நான் சொன்ன பாருங்க. அழுக்கறுதல், அழுக்கறுத்தல், இந்த 2 வினைத்திருக்குள் இருக்கின்றன. மிக்க நன்றிங்கய்யா. ஆனா நீங்க சொன்னீங்க இன்னொன்னு, மன்னிக்க மறுபடியும், இந்த அழுக்காறுங்கிறது மட்டும் வேற எந்த அற இலக்கியங்களிலும் வந்து கூடுதலாக கையாளப்படவில்லை, இல்லவே இல்லை. சொல்லாட்சியும் இல்லை, இந்த கருத்தை தனியா எடுத்தும் பேசல. ஆனா அந்த பிரபோத சந்திரோதயத்துல இருக்காது, வேற மாதிரி அசூயன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பிற்கால நூல். ஆனா பழைய கால நூல்கள்ல இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா எந்த தமிழ் நீதி இலக்கியங்கள்ல அழுக்காராமை என்ற ஒரு அதிகாரம் இல்லை. அது ஒரு தனித்தன்மை வாய்ந்ததா தான் அது. நண்பர்களுடைய பெருமையோட நீங்க சொல்றதா நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க பல நூல்கள் படிச்சதுனால இந்த அழுக்காறு அப்படிங்கிற கருத்துல வேற எங்கேயுமே இல்லை. அவ்வளவு முதன்மையானது இது. எப்படி சூது, புலால் மறுத்தல், கொல்லாமை மாதிரி வச்சிருக்காங்களோ அது மாதிரி இதெல்லாம் வாழ்வியலுக்கு நேரடியாக அழுக்காறு அவாய் வெகுளி இல்லா சொல் 4 இழுக்கா என்ற அறம்னு சொல்றாரு. அங்கேயும் முதல்ல அழுக்காறு தான் கொண்டுட்டு வர்றாரு. கோபத்தை பத்தி நிறைய சினம் பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்கலாம். அங்கேயும் அவர் முதல்ல அழுக்காறு, பேராசை, அப்புறம் கோபம், கடுஞ்சொற்கள் சொல்லுது எப்படி வரிசைப்படுத்திருக்கிறான்னு பார்க்கும்போது அங்கேயும் அழுக்காறு முதல்ல வருதுங்க. அதனால இது கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு அதிகாரம், மருந்து அதிகாரம் போல அரண் வலியுறுத்தல் போறேன்னு நான் சொல்வது உண்டுங்கய்யா. மிக்க நன்றி. இந்த கடைசி திருக்குறளுக்கு இன்னொரு ஆதாரம் வந்து அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமில்லான்கண் உயர்வன் இன்னொரு இடத்துலயும் சொல்லியிருக்காரு. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் இல்லப்பா, அங்கேயும் சொல்றாரு. அது ஓமையா சொல்றாரு. இழிவருந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் மாதிரி உண்மை மாதிரி சொல்லியிருக்காரு. அதே நம்ம சேர்த்து நினைத்து பார்த்தோம். ஏன்னா அழுக்காறு பற்றிய உள்ள ஒரு தனி சிந்தனையை நான் பார்க்கிறோம். அது அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி இருந்த எடுத்துக்காட்டுகள் என்ன என்று நமக்கு தெரியல. விதி தான் சொல்லியிருக்காரு. அதே போல 10 குறள்ல வந்து அழுக்காறு இருந்தா என்ன கெடுதல்ங்கிறத தான் கூடுதலாக அவர் மேற்கோள் காட்டிருக்காரு. இல்லாதது வந்து ஒரு 2வதா தான் சொல்றாரு. நல்ல என்ன நடக்குங்கிறது 2வது சொல்றாரு. இருந்ததுன்னா என்ன கெடுக்குங்கிறத அவரு கோடிட்டு காட்டுறாரு.
6 திருக்குறள்ல வந்து அதனுடைய கேடத்தை தான் சொல்றாரு. அதாங்க. மிக்க மிக்க நன்றிங்க. ஆழ்ந்த சிந்தனையுடைய கருத்துக்களை பகிர்ந்தது. அழுக்காறு பொறாமைக்கு வந்து ஒரு 45 சொற்களே என்னமோ தமிழ்ல இருக்குதுன்னு போட்டிருக்கான். நம்ம தமிழ் தமிழர்கள் ரொம்ப பொறாமை பிடித்தவர்கள் போல் இருக்கு, தெரியல. எல்லாருக்கும் இருக்கும். இந்த தமிழ்ல அத்தனை சொற்கள் இருக்கு. இப்ப திருக்குறள் படிப்பதன் நோக்கம் வந்து புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் மாதிரி. ஓ ஆமாப்பா, இந்த மாதிரி பட்டறிவுனாலதான் இந்த மாதிரி கெட்டொழிந்தேன், அதுல இருந்து திருந்து வர்றதுக்கு தானே. விளக்கையும் பிடிச்சிக்கிட்டு கிணத்துக்குள்ளேயே போய் உழுவுறதுக்கு எதுக்கு திருக்குறள் படிக்கணும்? திருக்குறள் பற்றி பேசுபவர்களோ அல்லது திருக்குறளை வந்து பெருமையாக சொல்பவர்களோ ஒரு குறளையாவது கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துலதான் பார்க்கணும் வழியே மேடையில பேசிட்டு நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கலைன்னா அது பயனற்றது இல்லைங்களாங்க. அதனால இந்த பதிவுகள் எல்லாம் பலருக்கும், குறிப்பாக இளைய தலைமுறைக்கு வெகுவாக பயன்படும் அப்படின்னு நம்புறங்கய்யா. அதனாலதான் எங்களுடைய வேண்டுகோள், இதை நூல் வடிவில் கொண்டுட்டு வர்றதை காலம் தாழ்த்தாம. எத்தனையோ இளைஞர்கள் வந்து இப்ப முனைவர் பட்டம் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கய்யா. அவங்க கிட்ட கொடுத்தாக்க கடன் அவங்களுக்கு இருக்கிற ஆக்கத்துக்கும் ஊக்கத்துக்கும் உங்களுக்கு ஒரே மாதத்துல இந்த 115 12 பதிவுகளும் கொண்டுட்டு வந்துருவாங்க. அது மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறோம் ஐயா. ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அதை செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. கயமையெல்லாம் படிக்கும் பொழுது உண்மையிலுமே ஒருவேளை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் பல பேர் இப்படிதான் இருப்பாங்களோன்னு நமக்கு என்ன தோணுது. ஆனா அந்த காலத்துல அவர் எப்படி வந்து கூர்ந்து கவனிச்சிருக்காரு பாருங்க அந்த கயமைங்கிறத. புறங்கூறாமை, நீங்க சொல்ற மாதிரி வெகாமைலாம் வந்து புறங்கூறாமைல அது மாதிரி அதுவும் அவ்வளவு கடுமையா சொல்லியிருப்பார், கயமையும் போலவே. ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய தெரிவான அதிகாரங்கள் வந்து வரிசையா போகலைனாலும் நேரடியா எப்படி சர்க்கரை பொருள் ரத்தத்துல கலந்தா படுத்திருக்க உட்காரோம் நிக்கிறோம் நடக்கிறானோ அது மாதிரி நேரடியா வாழ்வில் பயன்படும் அதிகாரங்கள் எடுத்ததுக்கு இன்னொரு பாராட்டுக்களுக்காக நன்றிங்க ஐயா. இப்ப கடைசியா தான் கேட்டேன், மகிழ்ச்சிக்குரியதா இருக்கு ஐயா. முனைவர் நல்லா தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க. அந்த அழுக்கே ஒரு பாதையாவே கொண்டவர்கள் சில பேர், பல பேர். அந்த பாதையில ஏறிட்டா அது போய் மோதிதான் வீணா போவான். அந்த பாதையிலிருந்து விலகி வர வேண்டும். ஐயா இருக்கீங்களா? சொல்லுங்க. அந்த பாதை அழுக்குங்கிற பாதையில ஏறிட்டாலே அவன் உயிரும் அழுக்கு, உடம்பும் அழுக்கு, மனசு செயல்பாடு எல்லாமே அழுக்கிலிருந்து பிறந்த இந்த மனிதன் அழுக்கோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவனை முற்றிலும் தூய்மைப்படுத்துற பண்பு திருவள்ளுவர் போன்ற ஒரு சித்தர்களுக்குத்தான் வாய்க்கும். அது திருவள்ளுவர் ஒரு மாபெரும் சித்தர் ஐயா எங்களுடைய வழிபாட்டு முறையில. அதனால அவருடைய பார்வை இந்த அழுக்குதான் முதன்மையான மனிதனை மிக பெரும் தீமையில கொண்டு போய் தள்ளுது. அப்ப இந்த அழுக்கை நீக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிற அந்த சித்த மார்க்கம், அதாவது கிட்டத்தட்ட அது ஒரு சன்மார்க்க நெறி, அதுல வர்றதுனால இது வந்து பௌத்தத்துக்கோ சமணத்துக்கோ பிற துறைகளிலோ ஈடுபாடு அல்லாத சுத்த சித்த மார்க்கத்தின் தலைமையிலே வழி வந்தவர் அகத்தியர், அது போன்ற திருமூலர், இது போன்ற ஞானிகள் வரிசையிலே வந்தவரும் இந்த திருவள்ளுவர். ஏன்னா அவருடைய ஞான நூல்கள், வேறு வேறு நூல்கள் எல்லாமே இந்த அழுக்கிலிருந்து எப்படி தங்கத்தை அழுக்கிலிருந்து நீக்கி பிரித்து எடுக்கிறாங்க, அதுபோல இந்த உடம்பு உயிரை பொன்போல வறுத்து அதை தூய்மைப்படுத்துகிற ஆற்றல் அது வந்து ஒரு தவத்தால இயலும் அப்படிங்கிறது அவருடைய அந்த நூலினுடைய நெடும் பகுதியிலே சுட்டப்படுகிறது.
அதனால வெறும் இந்த சொல் அழுக்கோ அல்லது இந்த உலக மாந்தரட்ட எண்ணங்களினுடைய அழுக்கோ அல்ல, அதுக்கும் உள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டிய பார்வை அப்படிங்கிறதும் எங்களுடைய ஒரு சிறிய கருத்து ஐயா. நிறைந்த கருத்துக்களை நீங்க, நான் கடைசியா தான் உங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். குழந்தை ஐயா அமெரிக்காவில இருந்து அனுப்பியிருந்தாரு. மகிழ்ச்சியான கருத்து ஐயா உங்க கருத்து. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. சொல்லுங்க ஐயா. மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. உங்க கருத்துக்கு நான் மகிழ்ச்சி. அடுத்த வாரமும் இதே போல வருவீங்களா ஐயா? அடுத்த வாரம் இல்ல, அடுத்த 2 வாரத்துக்கு இல்ல, அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு அனுப்புறேன் உங்களுக்கு. அவர் குழந்தை ஐயா ராமசாமி அவங்க அனுப்புவாங்க. சரி, மகிழ்ச்சி ஐயா. மிக்க நன்றி. பேராசிரியர் பாண்டியன் ஐயா வந்து சித்தர் இலக்கியத்தை பற்றி 2 நூல்கள் எழுதியிருக்காங்க ஐயா. துறையூர்ல வசிக்கிறார் பேராசிரியர் பாண்டியன். அடுத்த கூட்டங்கள்ல இருந்து ஐயா வந்து இணைவாங்க. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா உங்களை அவரை வந்து இந்த கூட்டத்துக்கு அறிமுகப்படுத்தி வைத்ததுல. வேற எதுவும் கேள்விகள் இல்லைனாக்க நம்ம கூட்டத்தை முடிச்சுக்கலாம். நல்லதுங்க.